ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மாவு நேற்று ஆட்டின மாவில் கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சு. அதில் இப்போ நம்ம அடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் நாங்கள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடானோன்னே மாவு ஊற்ற போகிறோம். வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 கரண்டி மாவை ஊற்றலாம். தோசை மாதிரி அகலமாலாம் ஊற்றக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பின்னாடி நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம். தோசையை திருப்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தாப்பம் சுட்டாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஐடியா எனக்கு ஏன் வந்துச்சுன்னா, நேற்று வச்ச மத்தி மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு தானே ருசியாக இருக்கும். அதுக்காக திடீர்னு எனக்கு தோணுன ஐடியா. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நேற்று வாங்கின மாவு கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதில் அடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ஊத்தாப்பம் சுட்டாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்.